உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 அமைச்சர்களை முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் நீக்கியுள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சியில் உட்கட்சி மோதல் வலுத்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவோட சகோதரர் உட்பட 4 அமைச்சர்கள் பதவி நீக்கப்பட்டிருக்காங்க. இதோட பின்னணி குறித்தும் இதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் குறித்தும் விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது முலாயம் சிங் யாதவ் குடும்பத்துக்குள்ளே கோஷ்டி பூசல் வலுத்து வருகிறது. சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்தவர்கள் 2 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். கட்சியில் பிளவு ஏற்பட்டு ஒரு பக்கம் கட்சியிலிருந்து அகிலேஷ் யாதவின் ஆதரவாளர்களை அவருடைய சித்தப்பா நீக்கி கொண்டிருக்கிறார், ஒருவர் பின் ஒருவராக. அதே சமயத்திலே தற்போது இன்று அரசிலிருந்து சிவ்பால் யாதவின் ஆதரவாளர்களை முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் நீக்கியிருக்கிறார். ஒரு பக்கம் முலாயம் சிங் யாதவுடைய மகனான அகிலேஷ் சிங் முதல்வராக தன்னுடைய அதிகாரத்தை அரசுக்குள் நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் முலாயம் சிங்கின் சகோதரர் கட்சிக்குள் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை முலாயம் சிங் யாதவ் தனது சகோதரருக்கே ஆதரவாக நடந்து வருகிறார். கட்சிக்குள் அகிலேஷ் சிங் யாதவுக்கு அதிகாரம் இல்லை, செல்வாக்கு இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசிலும் அவருக்கு எவ்வளவு நாள் அதிகாரம் செல்வாக்கு நீடிக்கும் என்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. ஆகவேதான் ஒரு பக்கம் அரசிலிருந்து அகிலேஷ் யாதவ் தனக்கு எதிரானவர்களை நீக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சிவ்பால் யாதவ் அகிலேஷ் சிங் ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி கொண்டிருக்கிறார். உட்பூசல் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே போகிறது. கணபதி, அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. பொதுவாக எல்லா தேசிய கட்சியுமே உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முதன்மையான விஷயமாவே எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்சி குழப்பங்களை மற்ற கட்சி வட்டாரங்கள் எப்படி பார்க்குது? 2014 நடந்த மக்களவை தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியிருந்தது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த சட்டசபை தேர்தலிலும் தனது கை ஓங்கி இருக்கும் என பாரதிய ஜனதா நம்புகிறது. சமாஜ்வாதி கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக அந்த கட்சி தற்போது ஆட்சியில் இருந்தாலும் தோல்வியை சந்திக்கும் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. அதே சமயத்திலே மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என மாயாவதி தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா, அதற்கு அடுத்தபடியாக மாயாவதி, இவர்களுக்கு இடையே தான் கடுமையான ஆட்சியை பிடிப்பதற்கான போட்டி சட்டசபை தேர்தலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகிலேஷ் சிங் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் காரணமாக முலாயம் சிங்கின் கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி எப்படியும் பாரதிய ஜனதாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக, பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை மாயாவதியின் கட்சிக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அகிலேஷ் யாதவ் மீண்டும் முதலமைச்சராக வரவே மாட்டார் என்று அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எவ்வளவு நாளைக்கு இந்த குழப்பம் சமாஜ்வாதி கட்சிக்குள் நீடிக்கும், குடும்பத்தில் இருக்கும் குழப்பம், கட்சியில் இருக்கும் குழப்பம் அரசை பாதிக்குமா என்றும் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. கணபதி, முதலமைச்சர் வேட்பாளரை முன்வச்சு இந்த உட்கட்சி குழப்பம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சியில என்ன விதமான எதிர்வினைகள் ஏற்படும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இது உத்தரப்பிரதேச அரசில் அங்க இருக்கக்கூடிய அரசியல்ல என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம பார்க்கலாம். இன்றே கூட பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அகிலேஷ் யாதவுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா, கட்சியிலேயே அவருக்கு ஆதரவில்லை, பெரும்பான்மையை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க வேண்டும், அப்படி நிரூபிக்க முடியவில்லை என்றால் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது போன்ற தன்னுடைய கேள்வி கணைகளை எல்லாம் இன்றே தொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே நிச்சயமாக சமாஜ்வாதி கட்சி தோற்றுவிடும் என்ற பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா செய்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உத்தரப்பிரதேச தேர்தல் நாளுக்கு நாள் நெருங்கி வரும் இந்த சமயத்திலே மிகவும் முக்கியமாக மற்ற கட்சிகள் முலாயம் சிங் யாதவ் குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை எப்படி பார்க்க போகின்றன, அதற்கான எதிர்விளைகள் என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றன.
குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்களை தங்கள் கட்சி பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு இதனால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. மொத்தத்திலே முலாயம் சிங், சமாஜ்வாதி கட்சி மற்றும் அகிலேஷ் சிங் அரசு ஆகியவற்றுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பெரும் நஷ்டம் காரணமாக இதில் ஆதாயம் பெறப்போவது யார், பாரதிய ஜனதாவா அல்லது மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.